ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு வானொலியில் ஒரு சொம்பளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தனியா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஒரு துண்டு பட்டை போட்டுக்கோங்க, 2 லவங்கம் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க, 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன், அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு துண்டு போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் கொதி வந்தோடனே அதை வடிகட்டி நல்லா சூடாறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிப்புக்கு ஒரு பட்டை லவங்கம் கொடுத்துருக்குறேன். நான் ஒரு கறிவேப்பிலை போட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அரைச்ச வெங்காயத்தையும் நம்ம அந்த விழுதியும் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கிறோம். இது நல்லா விழுது அரைச்ச உடனே நம்ம ஒரு 1/4 கிலோ அளவு மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன். மட்டனோட ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த மட்டனையும் உருளைக்கிழங்கி நான் இப்போ நல்லா தண்ணி எடுத்துகிட்டு போட்டுக்கிறேன். அது ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டும். உங்களுக்கு தேவைப்பட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ ஜாரு கழுவின தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளவே ஒரு மிக்சிங் பவுலில் 1 ஸ்பூன் கசகசாவையும் தேங்காவையும் ஒரு துளி சோம்பியும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாமே போட்டுட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி 3லேருந்து 4 விசில் எடுத்துக்கோங்க. மட்டன் பூ போல் வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல ருசியான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் குழம்பு ரொம்பவே சாதத்துக்கோ சப்பாத்திக்கோ இட்லி தோசைக்கோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.